தமிழ் வளரணும். இதுக்கு நிறைய தலைவர் இருக்காங்க. தமிழை வச்சு ஒரு பட்டிமன்றத்தில் இந்த மோகன சுந்தரம் பேசினார். அப்போ அவர்கிட்ட கேட்டாங்க, உனக்கு என்ன தொழில்னு கேட்டிருக்காங்க. அந்த ஆள் சொன்னார், நான் பட்டிமன்றத்தில் போய் பேசுவேன்னு. அப்போ வாயை வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறியான்னு கேட்டாராம் ஒருத்தர். ஆக தமிழ் அவங்களெல்லாம் வளர்க்கிறது. இன்னைக்கு முன்பை விட இப்பொழுது நிறைய கவியரங்கம், பட்டிமன்றம், இதெல்லாம் எல்லா நாளும் அந்த தமிழ் புத்தாண்டு பண்டிகையில் நடக்கும். ஆனால் இப்போ எப்பவுமே நடக்குது. இந்த கல்யாண மாலைன்னு ஒரு நிகழ்ச்சி ஒன்று நிறைய டிவி பார்க்குறேன்னு பார்ப்பீங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டது, நானும் பார்த்துருக்கேன். அதில் எல்லாம் ஒரு ஊராக பட்டிமன்றம் நடக்குது. அதில் நிறைய நிகழ்ச்சிகள்லாம் பேசுகிறாங்க. தமிழ் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த தமிழறிஞர்கள், இந்த இலங்கை ஜெயராஜ், சுக்கி சிவம், இவர்கள் எல்லாம் தமிழை பற்றி மகாபாரதம், ராமாயணத்தெல்லாம் பேசுறப்போ இந்த தமிழுடைய வளர்ச்சி இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய திருக்குறள் இன்றும் பேசப்படுகிறது. கம்ப ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் அந்த கம்ப ராமாயணத்தினுடைய கம்பர் விழா நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆக தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. தமிழுடைய இதை இப்ப நம்ம பசங்கள்லாம் தமிழ்ல தான் படிக்கிறாங்க. கூடுமான வரைக்கும் நம்ம வீட்டுகளில் இருக்க குழந்தைங்க கிட்ட தமிழ்ல தான் பேசுறோம். அவங்க என்னதான் இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சாலும் நம்ம தமிழ்ல தான் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆக இந்த தமிழோடு சேர்ந்து இந்த தலைவர் சந்திரஜெயபால் நாடாருடைய எண்ணம் என்னன்னா, ஒரு காலத்தில் என்னுடைய புக்கில், எஸ்எல்சி புக்கில் எல்லாம் தகப்பனார் பெயர்னா கிருஷ்ணசாமி மொழியார்னு இருந்தது. இப்போ இருக்குது. ஆனால் என் பெயர் வெறும் தேவராஜன் தான் எழுதினாங்க, விட்டுட்டாங்க. ஆனால் இனி வருங்காலத்தில் ஒவ்வொரு குழந்தைகளுடைய பெயர்ல அதனுடைய சமுதாயத்தை சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இவருடைய எண்ணம். அது நல்ல எண்ணம் தான். ஏன்னா இப்பவும் வடத்தில் நார்த் சைடில் எங்களுடைய ஆட்கள் இந்த பூனா, நாக்பூர், பம்பாய், ஹைதராபாத், செகந்திராபாத்ல இருக்கிறவங்கலாம் அவருடைய பெயரோட அந்த ஸ்கூல்ல சுரேஷ் முதலியார்னு இருக்கும், ரமேஷ் முதலியார், ரகு முதலியார். அவன் வேலைக்கு போனான்னா கூட அந்த இடத்துல போர்டில் ஃப்ரண்ட்ல அதை தான் வச்சிருப்பான். பேங்க் மேனேஜரோ இல்லை போலீஸ் ஆபீசரோ எதுவாக இருந்தாலும். அதே மாதிரி நம்ம பாரிஸ்ல எத்ராஜ் நாயுடு சன்ஸ்ன்னு இருக்கு. இந்த மாதிரி தான் நாடார்கள் சம்பந்தமும் இருந்தது. ஆனா சமீப காலத்தில் அதெல்லாம் குறைச்சிக்கிட்டோம். அதையெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிறது தான் அவருடைய இது. ஏன்னா நம்ம தெருவுகள் எல்லாம் அந்த காலத்தில் முத்துமோலி தெரு, கிராமணி தெரு, நாயுடு தெரு, பக்தவச்சல நாயுடு தெரு, இப்படிலாம் இருக்கும். சமீபத்தில் ஒரு சட்டம் போட்டு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் அதெல்லாம் எடுத்துட்டாங்க. 30 வருஷத்துக்கு முன்னால். இங்கே அதெல்லாம் வரணும். ஏன்னா 2 தெரு இருக்கும், முத்துமோலி தெரு, முத்து நாயுடு தெரு. இப்போ 2 முத்து தெருன்னு இருக்குது. அது எந்த தெருன்னு தெரியாது. அதெல்லாம் வரணும், வர வேண்டியதுதான். ஏன்னா அதெல்லாம் வர வேண்டிய செயல்பாடுகளே தான் இப்போ குறிச்சி இந்த கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது. இது எல்லாருக்கும் இந்த உணர்வு வரணும்ன்றது இல்லை. யாருன்னா ஒருத்தருக்கு வந்தா கூட போதும், அவங்க மூலியமா சமுதாயம் வளர்ந்துடும். அவர்கள் மூலியமா குழந்தைகள் இப்ப நம்ம போறோம்னு வச்சுக்கிடுங்க. நாங்க நிறைய இந்த போலீஸ் அதிகாரிகள் கிட்ட போயிருக்கோம், கவர்மெண்ட் செக்ரட்டரியேட்ல போயிருக்கோம், நிறைய பிரச்சனைகளை பேசுவதற்கு. எங்க எதிர்க்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு, அவர் என்னுடைய இனமாவே இருக்கும், கண்டுக்கவே மாட்டான், யாருன்னே சொல்ல மாட்டான். நம்ம பாட்டில் பேசுவோம். அதுல ஒரு பெருமை அவருக்கு, அவர் யாருன்னு சொல்லாதது. ஆனா அதே நாங்க ஒரு சில போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம்னா அவங்கள பார்க்குறப்பவே தெரிஞ்சுக்கணும் இவர் சவுத்துல இருந்து வந்தவர்னு. எங்க கூட இருக்கிற ஆள் மெதுவா ஆரம்பிப்பாரு, அண்ணாச்சி சார் எந்த ஊருன்னு. அவர் சாத்தாங்குளம்னுவாரு, இவர் உடனே எந்த ஊருன்னு சொல்லுவாரு. 2 பேரும் நண்பர்கள் ஆகிடுவாங்க. அது என்ன காரணம்னா அதுல நிறைய பலன் இருக்குங்க. அடுத்த முறை நம்ம போடுறதுக்கு இல்ல, போன்ல பேசுறப்பவே ஒரு உணர்வா செய்யறாரு நம்ம ஊர்க்காரன்னு சொல்லி. அந்த உணர்வை எப்படி உருவாக்குச்சு? அவர் ஊர்ல இருந்து 20 வருஷம் ஆச்சு, இவர் ஊர்ல இருந்து 30 வருஷம் ஆச்சு. அந்த இனம், அந்த பேச்சு, அது ஒண்ணு சேருது. அது உருவாக்கணும்னா ஒன்னு இல்ல, 2 நாயுடுங்களை பார்த்தீங்கன்னா தெலுங்குல பேசிக்குவாங்க, 2 மலையாளியை பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் பேசிக்குவாங்க, 2 ஹிந்திக்காரங்களை பார்த்தீங்கன்னா அவனுக்கு தமிழ் தெரிஞ்சாலும் ஹிந்தியில தான் பேசுவான்.
ஆனா ரெண்டு தமிழர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல பேசுவான், தமிழ்ல பேச மாட்டான். ஏன்னா அவனுக்கு இங்கிலீஷ் தெரியுமா. இப்படித்தான் தமிழும் மெல்ல மெல்ல சாகுதுன்னு சொன்னான் ஒரு புலவர். அதெல்லாம் சாகல, இன்னும் உயிர் இருக்குதுன்னு சொல்றதுக்கு தான் இந்த கூட்டம். உண்மையில தம்பி சந்திரஜெயபால் தீவிர சிந்தனையாளர். இதெல்லாம் என்கிட்ட வந்து இந்த பத்திரிகை கொடுத்தப்ப இதை என்னெல்லாம் உனக்கு எப்படிப்பா தோணுச்சுன்னு கேட்டேன். இதெல்லாம் அரசாங்கத்துக்கு வர வேண்டிய எண்ணங்கள். இந்த தமிழ்நாடுன்னு உருவாக்குனதுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டமெல்லாம் இருக்கு, மொழி தியாகியினுடைய இது. ஆனால் இவங்கெல்லாம் எப்படி வந்ததுன்னா இதெல்லாம் இப்படியே எல்லாரும் விட்டுட்டா எப்படி, யாருக்குன்னா ஒரு உணர்வு வர வேண்டாமா, செய்ய வேண்டாமான்னாரு. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம், இவங்களெல்லாம் வர வச்சிருக்கோம். உரிமையாளர்கள் தான் இந்த மேடையில் இருக்காங்க. எப்படி இவங்களை யாரு? தமிழ்நாட்டின் உரிமையாளர்கள். இவர்கள் என்ன வகுக்கின்றார்களோ அதுதான் சட்டம். இவர்கள் வகிக்கின்ற சட்டம் தான் 41,250 வருடம். இதை தவிர்த்து யாராவது இருக்காங்களா தமிழ்நாட்டில்? கிடையவே கிடையாது. நம்ம தான் தமிழ்நாட்டின் உரிமையாளர்கள் இதை நிர்ணயிக்கின்றார்கள்.